என் அன்பார்ந்த உயிர் உறவுகளே, உங்களுக்கு என் வணக்கம். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பேச வந்திருக்கோன்னா, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன்னா, நம்பிக்கை. எனக்கு பிடிச்ச விஷயமும் நான் சிந்திக்கிற செயல் மட்டும்தான் என் கடைசி வரைக்கும் என் கூட வரும். அதனால தான் அதை நான் சொல்கிறத நம்புகிறேன். இப்போ நம்ம டாபிக் வருவோமே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் இருதயத்தை முருகன் தனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாரு. அதுதான் அந்த இருதயத்தை எப்படி உங்களுக்கு காமிக்கணும், அதை எப்படி சுட்டி காமிக்கிறதுன்றது தான் முருகன் சண்டை போட்டு போகிறது. முருகன் தனக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பாக செய்யறதுக்கு சண்டை கூட போடுவார். அதுதான் இதயம் பண்ணுற வேலை. ஆனால் நம்ம விநாயகர் அறிவு புத்தி கூர்மை. உங்களுக்கு புத்தி கூர்மை வரணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் விநாயகரை 3 கொட்டு போட்டு வேண்டுவீங்களா? அதுதான் இப்போ நம்ம சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க. அந்த மூளையை எடுத்து இப்படி பின்னாடி திருப்பி பார்த்தா விநாயகரோட அமைப்பு அதில் தெரியுமா? இதுக்கு முன்னாடி விநாயகரோட முகம் வேற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் விநாயகரோட தோற்றம் யானை மாதிரி வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி மனுஷங்களோட மூளை அமைப்பே வேற. இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மனுஷனோட மூளை அமைப்பே வேற. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மண்டை ஓடு மூஞ்சி தாடெல்லாம் இப்படி வந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷனோட முக அமைப்பே வேற மாதிரி மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, கால பரிமாற்றத்தினால மனிதனோட பரிணாம வளர்ச்சினால அப்படி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தேடி அலசி நம்ம எதோ பண்ணுறோம். உலக பிரகாரமாக வந்துட்டோம், ஆசையை நிறைவேற்றிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்துட்டோம், ஓகே. ஆனால் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம இன்னும் பல பிறப்பு எடுத்து இறந்து சாரி, எப்படியும் ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்றேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி போயிட்டு இப்படி ட்விஸ்ட் அடிச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. திடீர்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் எதுவுமே மறைக்கப்படலை, எல்லாருக்கும் ஒரு நாள் விளக்கப்படும். அது இந்த நாளாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு நான் விருப்பப்படுறேன். அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் போகிறது உங்கள் விருப்பம், அவ்வளோதான். வேற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் சொன்னது விஷயம் எல்லாமே நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது உண்மைன்னு உங்களால் நம்ப முடியும். நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க, உண்மையை சொல்லப்போனால் நல்லா ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு பிரயோஜனப்படுவேன். புரியுதுங்களா? இதில் கூட என்ன உதவுது? உங்களோட நம்பிக்கை தான் உதவுது. நீங்கள் ஒரு விஷயம் இல்லை, பொய், அதெல்லாம் இல்லை, உண்மை இல்லை அப்படின்னு நம்புறீங்கன்னா அது இல்லைன்னு ஆகிடாது. ஏன்னா எல்லாமே அந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது பொய்ன்னு ஆகிடாது. ஏன் நான் அப்படி சொல்ல வரேன்னா, ஏன்னா அது அவங்களோட நம்பிக்கை. அவங்க நம்பிக்கையை நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, பொய் ஆக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உலகத்தில் அதை அனுபவித்து அவங்க வாழ்க்கை சைக்கிள் வேறு, நம்ம வாழ்க்கை சைக்கிள் வேறு. அதனால் யார் என்ன சொன்னாலும் அது இருக்குமோன்ற ஒரு யோசனை இருக்கணும். அப்போ தான் நம்மளோட அறிவு வளரும். ஒரு விஷயத்த இல்லைன்னு மறுத்துட்டோன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்க விரும்பலைன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்க விரும்பலைன்னா அது இல்லைன்னு ஆகிடாது. உங்களுக்கு பொறுமை இல்லை அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது, உங்களுக்கு வேறு வேலை இருக்குதுன்னு அர்த்தம். இதை விட எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக வேறு வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நகர்ந்து போகிறீங்களே தவிர அது உண்மையான இல்லைன்னு நீங்கள் ஒதுக்கக்கூடாது. அதுதான் என்னோட ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா அது அவங்களோட வாழ்க்கையை அவங்க அதை கடந்து அதை உண்மைன்னு நம்புகிறாங்க. இப்போ ஒருத்தவங்க கிறிஸ்டினை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது உண்மை இல்லை ஆகிடாது, அதுவும் உண்மை தான். அது அவங்களோட உலகம், அவங்களுக்காக உருவாக்கிக்கிற உலகம். அவங்க பல பேர் அதை சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் எப்படிங்க நடக்காத ஒரு விஷயத்த உலகத்தில் எப்படிங்க கற்பனையாக சொல்ல முடியும்? கற்பனை கூட நடந்தால் மட்டும்தான் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கற்பனைன்னு ஒன்று வந்துன்னா கூட அது ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அந்த உலகத்தில், இல்லைன்னா கற்பனை வராது. இது நானும் சொல்ல, இதுவும் சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சராசரி ஒரு மனுஷன் சொன்னால் எதுவுமே ஏறாது. நீங்களும் சயின்டிஸ்ட்டு சொன்னாங்களா இல்லைன்னு போய் தேடி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இவ்வளோதாங்க. நம்பிக்கைன்றது ஒவ்வொருத்தவங்களும் எதை உண்மைன்னு நம்புகிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் இந்துக்கள் தமிழர்கள், இவங்கெல்லாம் தமிழர்கள், இந்துக்கள், இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்க ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்த கடவுள்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க எல்லா விஷயத்தையும் உண்மைன்னு நம்புகிறாங்க. கல்லில் எப்படி தெய்வம் இருக்குன்னு உங்களால் உணர முடியுதா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு உண்மையை புகட்டணும்னா,
உனக்கு ஒரு விஷயம் இது கேட்டால் கிடைக்கும்பா அப்படின்னு அவங்ககிட்ட டைரெக்டாக போய் உனக்கு இந்த விஷயத்த கேளுப்பா, நீ வேண்டுப்பா, அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவன் யாரை வேண்டுவான்? அதுக்காக வச்சு தான் அந்த கல். அவன் ஒரு விஷயத்த வாயை திறந்து கேட்கணும், அவனுக்கு நல்லதோ கெட்டதோ அவன் வாயை திறந்து கேட்கணும். இதை ஒரு பாசிட்டிவிட்டியாக மாற்றிட்டா, இந்த கல்லை ஒரு பாசிட்டிவிட்டியாக மாற்றிட்டா, அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இனிமையாக இருக்கும், அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா தனக்காக வேண்டுறான், தனக்காக வேண்டுறவங்களும் இருக்காங்க, பலருக்காக வேண்டுறவங்களும் இருக்காங்க. அவங்க கேட்கும்போது நல்லது மட்டும்தான் கேட்பாங்க. கெட்டது கேட்குறாங்கன்னா அது அவங்க அது அவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி கேட்குறாங்க, அதை விட்டுருங்க. உண்மையிலே ஒருத்தவங்க ஒரு விஷயத்த இதை எப்படி கேட்க வைக்கிறது? தனக்குள்ளே கேட்க முடியுமா? கேட்கக்கூடியவர்கள் ஞானிகள். அப்படி சராசரி மனிதர்களுக்கு பெரிய ஞானம்லாம் நீ தெரிஞ்சிக்க கூடாதுன்னு மறைக்கப்பட்ட மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டது தான் இந்த விஷயம். நீங்கள் இந்த அந்த கல் கூட இல்லைங்க, அது தெய்வமாக பார்க்குறாங்க. அந்த ஒரு தெய்வத்தை அந்த நம்பிக்கையை வச்சுருக்காங்க பாருங்களா, அது ஒரு தெய்வம், அதை கேட்டால் எல்லாமே தரும்னு. அந்த நம்பிக்கையை நம்ம ஏன் பாழாக்கணும்? அது வெறும் கல் தானே, அது வெறும் கல் தானே. ஏங்க அது உங்கள் பார்வைக்கு கல்லுங்க. ஏன்னா அவன் அது தெய்வமாக பார்க்குறான்னா, தன்னை பெற்றெடுத்த அம்மாவுக்கே அம்மா, புரியுதுங்களா? அவன் தன் குலதெய்வம் தான் வந்த வழியை அந்த கல்லில் வச்சு பார்க்குறான். அந்த எப்படி சொல்கிறது, தனக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குன்னு ஒரு கல்லில் வச்சு பார்க்குறான். இந்த ஒரு விஞ்ஞானமான செயல். கேட்டால் கிடைக்கும், அது இதுக்கிட்ட கேட்டால் கிடைக்குன்றது ஒரு விஞ்ஞானபூர்வமான செயலை யாராலுங்க செய்ய முடியும்? தமிழனை தவிர. அதை பின்பற்றி வந்தது தான் கிறிஸ்டின் கலாச்சாரம். இப்போ கிறிஸ்டின் கலாச்சாரம் கூட கல்லில் சாமி இல்லை, உங்களோட இருதயம் உங்கள் பரிசுத்தமான விஷயத்தில் தான் இருக்குது நம்பிக்கை, இப்படி எல்லா விஷயத்தையும் கொண்டு வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே தமிழர்கள் அணுவிலேயே இறைவனை பார்த்தாங்க. அணு இல்லாத இடம் இந்த உலகத்தில் இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். அணுன்னா ஆட்டம்ஸ். இந்த ஆட்டம்ஸ் இல்லாத இடம் உலகத்தில் இருக்கா? கல்லில் கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குங்க. இந்த பிரபஞ்சத்தில் பல்லாயிரம் கோடி, அந்த எண்கள் கணக்கே இல்லை. அந்த நம்ம தமிழர்கள் எண்களுக்கே பல பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறேன், அதையும் தாண்டி போய்கிட்டே இருக்கும். அந்த அணுக்களுக்குள்ள அதில் ஒளிர்ற ஒளி, அந்த ஃபோட்டான்ற விஷயத்தைய, இந்த ஒளியை தான் இறைவன் நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி வணங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் விளக்கில் நம்ம பொருத்தி, அந்த ஒளி தான் நம்மளோட இறைவன், ஜோதி வடிவானவன் இறைவன் அப்படின்னு எப்படி சொன்னாங்க? இதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சிக்காம இதில் பாருங்கள், கிறிஸ்டின்லேயும் சரி லைட் இஸ் அ காட், அப்புறமேட்டுக்கு முஸ்லீம்லேயும் சரி லைட் இஸ் அ காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைட்டை உணரணுன்னா உங்களுக்கு என்னங்க வேணும்? இல்லை, நான் கேட்குறேன், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பணும், இது உண்மை அப்படின்ற உணரணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு மைண்ட் வேணுங்க, உங்களுக்கு அறிவு வேணும். உங்களுக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் இதான் உண்மைன்னு நம்ப முடியும். அப்போ அந்த அறிவை கொடுக்குற விஷயம் எது? அந்த அறிவு உண்மைன்னு அந்த அறிவு பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அது உண்மைன்னு இந்த அறிவு செயல்படுறதுக்கு அது உண்மைன்னு சொல்கிறதுக்கு இந்த உடம்பு நல்லா இயங்கும். இந்த உடம்பு இயங்கணும்னா ரத்தம் எல்லாம், இந்த 5 புலங்களும் இதெல்லாமே இயங்கணும். இதெல்லாமே இயங்குனா மட்டும்தான் இந்த இயற்கை அழகாக புரிஞ்சிக்க முடியும். இந்த இயற்கை இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நல்லா இயங்கும். இந்த இயற்கைக்கு இருக்க காரணமாக இருக்க இந்த உலகம், இந்த உலகத்தை சுற்றி இருக்க பல கோள்கள், இந்த பல கோள்களை சுற்றி இருக்க சூரியன், இந்த சூரியனால தான் இந்த கோள்களே நிலைச்சு நிற்கிது. இந்த சூரியனை தாண்டி இருக்க யூனிவர்ஸு, இந்த யூனிவர்ஸ் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே உணரணுன்னா உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று வேணும். அந்த அறிவுன்னு ஒன்று வேணும்னா அந்த உடம்புன்னு ஒன்று வேணும். இது எல்லாமே உண்மைன்னு உங்களால் எப்படி உணர முடியும்? நம்பிக்கை தான். இதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் உணரணுன்னா நீங்கள் யாருன்ற ஒரு கேள்வி கேட்டால் மட்டும்தான் உங்களால் உணர முடியும். எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டேன். நான் இன்னும் உங்கள்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் உங்களை குழப்ப விரும்பலை. உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதத்துலையும் நம்பிக்கை இருக்கும். ஆனால் இது நம்பிக்கை, இது உண்மை இல்லைன்னு சொல்லி யாருமே கஷ்டப்படுத்தாதீங்க. காரணம் என்னென்னா, அது அவங்களோட உலகம், அவங்களோட நம்பிக்கை. எல்லாருமே ஒரு உலகத்தில் தான் இருக்கோம். ஆனால் அனுபவ உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அது வேறுபடும். அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்கள் அதை வெளிப்படுத்தி ஒரு ஷோ பண்ணி இது இப்படி அப்படி அதெல்லாம் வேணாம். நீங்கள் அமைதியாக அந்த இடத்த ஹேண்டில் பண்ணாலே போதும். ஒருத்தவங்க அதை சொல்கிறாங்களா, அவங்கள பகைச்சிக்கிட்டு இது இல்லைப்பா அப்படி இல்லைப்பான்னு அவங்களே கஷ்டப்படுத்த வேணாம்.
ஏன்னா யாரோட நம்பிக்கையும் நம்ம அவநம்பிக்கையும் ஆக்க வேணாம். ஏன்னா அவங்களுக்குன்னு அவங்க உருவாக்கி வச்ச உலகம். ஏன்னா அவங்க உலகத்தில் அவங்க வாழ்கிறது தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு. அவங்கள நம்ம உலகத்துக்கு கொண்டு வரணும்னா அவங்க அதை ஏற்றுக்க விரும்பணும். அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இந்த ஜென்மத்தில் அவங்க அந்த அனுபவம் போதும்னு நினைக்கிறப்ப நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தி எதையும் இழுத்துட்டு வர முடியாது. உண்மையிலேயே அவங்க எதை நம்புகிறாங்களோ அவங்க அதுவாகவே மாறிட்டாங்க. அதனால் அவ்வளோதான். ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கையிலையும் நம்ம எதுக்கு தலையிட்டுக்கிட்டு, அவங்க நம்பிக்கை அவங்க வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் யாரோட நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் ஆக்காமல் அவங்கவுங்க நம்பிக்கையில் அவங்கவுங்கள வாழ விடுவோம். எல்லாருமே கடைசியில் ஒரே இடத்துக்கு தான் வரப்போகிறாங்க, அந்த அமைதி. அந்த அமைதின்ற ஒரு இடத்துக்கு தான் அன்பு இருக்குது, நிம்மதி இருக்குது. அதுக்கு எத்தனை ஜென்மம் எத்தனை காலகட்டம் ஆகும் தெரியாது. ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் அதை எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்க, இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.